Hello and welcome to Southwest. This is Subhash Chandra Bose. Today we are joining by Mr. Shanmugam, State Secretary of CPIM Tamil Nadu. Welcome sir. சார், இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பயணித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கீங்க. திமுக மற்றும் உங்களோட கட்சியோட கேண்டிடேட்ஸுக்குமே பரப்புரை பண்ணிட்டுருக்கீங்க. கிரவுண்டில் மக்களோட சென்டிமெண்ட் என்னவாக இருக்குது சார்? இல்லை, பொதுவாக இது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது ஒரு வலிமையான கூட்டணி. இதுவரைக்கும் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய இத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒரு அணி என்பது இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். அந்த முறையில் இது ஒரு வலிமையான கூட்டணி என்பது முதல் விஷயம். ரெண்டாவது கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், அது மக்கள்கிட்ட எல்லா மக்கள்கிட்டையும் விவாதிக்கப்படுகிற அல்லது கவனம் பெறுகிற ஒரு காரியமாக அது இருந்திருக்கு. ரெண்டாவது. மூன்றாவது மத்திய அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டுக்கு விரோதமான போக்குகளை எல்லாம் எதிர்த்து வலிமையான போராட்டங்கள் திமுக சார்பிலேயும் கூட்டணி கட்சிகள் சார்பிலேயும் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு. ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு விரோதமான போக்கு கொண்ட ஒரு அரசு அப்படின்றது ஏற்கனவே மக்களுடைய மனதில் பதிந்திருக்கு. இவை அனைத்தும் சேர்ந்து இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு ஆதரவான அலை என்பது இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 கோடி இளைய வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவது 18லேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்காங்க. பெரும்பான்மையானவங்க மாற்றம் அப்படின்ற ஒரே வார்த்தையை வச்சு எங்களுக்கு இன்னொருத்தர் புதுசாக வரணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போக்கை நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பகுதி இளைஞர்கள்ட்ட அப்படி ஒரு விஜயின் மீதான ஒரு ஈர்ப்பு, எல்லாருமே மாற்றம் வேணுன்ற முறையில் சொல்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கல. விஜயின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது இளைஞர்கள்ட்ட ஒரு பகுதியினர்கிட்ட வந்திருக்கின்றது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் அவங்க கொள்கை பூர்வமாகவோ ஒரு மாற்று கொள்கை மாற்று திட்டம் என்கிற அடிப்படையில் அந்த ஈர்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு படலை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் அந்த மாதிரி எதையுமே சொல்லலை. அவர் திமுக ஒழிக்கணும், என்னை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்றத தவிர வேறு ஏதாவது அவர் சொல்லியிருக்காரா? இப்போ எதுவுமே சொல்லாமல் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு அவரை ஆதரிப்பது என்கிற முறையில் தான் அந்த போகக்கூடிய இளைஞர்களுடைய ஒரு நிலையை பார்க்குறேன். பட் அது ஒரு ஈர்ப்பு தானே தவிர அது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்பது மாதிரியான ஒரு தன்மை வாய்ந்ததாக அது நான் பார்க்கல. அதற்கான வாய்ப்பும் இல்லை. பட் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அவர் பெறுவார். அது வாக்குகளை பிரிப்பதற்கு பயன்படும். இப்போ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ விஜய் எங்கே போனாலுமே அவர் திடீர்னு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை போனாலும் சரி, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போனாலும் சரி, கூட்டம்ன்றது இயல்பாக இளைஞர்களோட கூட்டமோ இல்லை எந்த வயதில் இருக்கவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கூடுறாங்க. இதே கூட்டம் திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கு இல்லாமல் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது எப்படி இந்த விஷயம் இது ஓட்டாக மாறி அது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது ஒரு மாவட்டம் பூரா சேர்ந்து அல்லது பல மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுறாங்க. அதில் என்ன பெரிய அதிசயமும் பெரிய புதுமை இருக்க முடியும்? அவரோட ஒவ்வொரு தொகுதியாக அவர் போக சொல்லுங்கள், இவ்வளோ கூட்டம் வருமா? 10-15 தொகுதி 3-4 மாவட்டம் சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டம் கூட்டத்தில் என்ன அதிசயம் இருக்குதுன்னு கேட்குறேன். இப்போ சிங்கிளாக அது கன்னியாகுமரிக்கு வந்தார். ஏன் கன்னியாகுமரியில் அவர் கூட்டம் கூடல? இப்போ லாஸ்ட்டாக அவர் கன்னியாகுமரிக்கு வந்தார்ல, அது அந்த மாவட்டம் மட்டும்தான். அதனால தான் ஆள் வரல. ஸோ இது பல இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட வாரியாக மாவட்டத்தில் இருக்கிற மொத்த வேட்பாளருக்கு சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார். நல்ல கூட்டம் கூட தான் செய்யுது. எங்களை மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு தொகுதியாக போக சொல்லுங்கள், அவருக்கு இதாக ஏற்படும் யாராக இருந்தாலும். அதனால் அந்த கூட்டம் இப்படி தான் கூட்டப்படுகிறதே தவிர அப்படினால அதை சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்கிறது மாதிரியான அது தன்மையில் தான் அந்த கூட்டம் என்பது கூட்டப்படுகிறது. அதனால் கூட்டம் கூடுறவங்க எல்லாருமே அவர் அவர் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் போகிறாங்க, அல்லது தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் கூடுகிறார்கள் என்கிற முறையில் நான் பார்க்கல. அவர் ஒரு நடிகர், நம்ம ஊருக்கு வந்திருக்காரு பார்ப்போம் என்ற முறையில் போகிறவங்க தான் அதில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கூட்டத்துக்கு வரவங்க பூராவுமே தாவேகாவுக்கு வாக்களிப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அது மே 4ஆம் தான் நம்ம அப்படி ஒரு அதிசயம் நடந்தால் அது மே 4ஆம் தான் அவரே முடிவுக்கு வர முடியும். இப்போ திமுகவோட கூட்டணி உறுதியான கூட்டணின்னு நம்ம சொல்கிற அதே நேரத்தில் பல இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் களமிறங்க இருக்கிற இடத்துல மக்களுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்கிறதா சில கருத்து கணிப்புகள் இருக்குது. இப்போ நம்மளே களத்துக்கு போய் பார்க்கும்போது மக்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களை பெரிதும் விரும்பாமல் இருக்காங்க. இது திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமான்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இல்லை, காங்கிரஸுக்கு ஒருவேளை அப்படி இருக்கான்னு தெரில, நீங்கள் சொல்கிறீங்க. பட் திமுக ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சி, அதனுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணிகள் முழுவதுமே.
அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வேட்பாளர் போன்ற விஷயங்கள் சிலது மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ப்ளஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அதில் ஒரு பாதிப்பு வரும்னு நான் நினைக்கல. இப்போ ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த சட்ட மசோதாக்களை நேற்று வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. தொகுதி மறுவரை சம்மந்தமான ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதிமுக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆஸ் யூஷுவல். இப்போ அது ஆனால் அதிமுக தன்னை இந்த ஸ்டேட்டை காப்பாற்ற போகிற ஒரு அடுத்த எதிர்கால கட்சியாகவும் அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதிமுக ஒன்றும் சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து நான் அமித்ஷா கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆகவே நாங்கள் வந்து இதை ஆதரிக்கிறோம் அப்படின்ற முறையில் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. எப்படினாலும் அந்த தொகுதி மறுவரையறை என்பது முதல் விஷயம். இது வந்து பெண்கள் இடஒதுக்கீட்டோட இணைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பது என்பது எப்படி ஏற்கனவே பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதோ அதை போலவே பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டும். 33%. அப்படின்னா அது 533ல் 543ல் 33%. அதுதான் அப்போ இருந்த கோரிக்கை. இப்போ இவங்க வந்து இருக்கிற ஆம்பளைங்களை பூரா எம்பியாக இருக்கிறவங்க பூரா அதை விடமாட்டேன்னு சொல்லி பெண்களுக்கு தனக்கு இருக்கிற இடம் பறிபோய்விடும் என்கிற முறையில் தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அதன்லேருந்து ஒதுக்கீடு அப்படின்றதே முதல்ல உண்மையான கண்டனத்துக்குரியது. முதல்ல அது வந்து ஏற்கத்தக்கது அல்ல. ரெண்டாவது விஷயம், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அப்படின்னா 2011 இவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க. 2011 இந்தியாவில் 120 கோடி தான் மக்கள் தொகை. இப்போ 148 கோடி. இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதற்கான அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படின்னா 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு புதிய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையை பண்ண வேண்டியதானே. எதுக்கு இப்போ அவசரமாக பண்ணுறாங்க? எதுக்கு பண்ணுறாங்கன்னா இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவசரமாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பதும் இந்த தொகுதி மறுவரையறை சம்பந்தமான ஒரு மசோதா என்பதும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெண்களுடைய வாக்குகளை பெற முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் இதை செய்கிறார்கள். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு பெண்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது 2023 செப்டம்பரில். ஏன் அவ்வளோ நாள் அமல்படுத்தாமல் இருக்காங்க? அவ்வளோ அக்கறை இருக்கிற ஆட்கள் ஏன் கடந்த 3 வருஷமாக அமல்படுத்தாமல் கடப்பில் போட்டிருக்காங்க? அதனால் இது வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற நோக்கம்லாம் கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் ஆதாயம் ஏதாவது பெற முடியுமா என்கிற ஒரே நோக்கம்தான். இப்போ அந்த இடஒதுக்கீடு அந்த மசோதாவை தாண்டி இப்போ நம்ம சவுத் ஸ்டேட்டுக்கு நாடாளுமன்ற இடங்களை குறைக்க போகிறாங்கன்ற ஒரு பெரிய கோரிக்கை இங்கே பிரச்சனை இருக்குது. அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பேக் ஃபயரை தானே கொடுக்கும். அப்போ அதை யோசிக்க மாட்டாங்களா பாஜக? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வராது என்பது அவங்களுக்கே தெரியும். இங்கே தாமரை மலராது, இலையோடு சேர்ந்தாலும் மலராது அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அதனால் தமிழ்நாட்டுக்காக அவங்க வந்து இதை பண்ணுறாங்கன்னு பொதுவாக தென் மாநிலங்கள் முழுவதுமே இதில் வந்து அந்த சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தா தொகுதியுடைய எண்ணிக்கை குறைகிறது. இப்போ 7.2%, 543 39 என்பது 7.2%. இப்போ 850 உயர்த்துகிற போது அதே 7.2% நமக்கு வரணும். ஆனால் அப்படி அவங்க வந்து ஒதுக்கீடு செய்யாமல் வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தென் மாநிலங்களுக்கு குறைவான உறுப்பினர். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை காரணம் சொல்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம். அந்த காலத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர், இப்படிலாம் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை தீவிரமாக அமுல்படுத்திய மாநிலங்கள் உண்டு தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள். ஒரு தேசிய திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்தியதற்காக தண்டனை வழங்குவதைப் போல இருக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய இந்த அணுகுமுறை. அதனால தான் இந்த சதவீதம் குறையாமல் இடஒதுக்கீடு என்பது செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு உட்பட நம்ம வந்து வற்புறுத்துகிறோம். அதுதான் நியாயமானதும் கூட. ஒரு திட்டத்தை செயல்படுத்தியதற்காக இது வந்து பிழைவாங்கப்பட்டால் இப்போ ஒட்டுமொத்தத்தில் எண்ணிக்கை குறையுது. நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு மற்றதுன்னு வருகிற போது தமிழ்நாட்டினுடைய குரல் என்பது வலுவிழந்து போவதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது. ரெண்டாவது, புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்போது அப்புறம் எப்போ திரும்ப மாற்றுவான்? இன்னொரு 50 வருஷமோ 100 வருஷம் கழித்து மாற்றுவான். அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஒரு நீண்ட காலத்துக்கு பாதிப்பை தென் மாநிலங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. தென் மாநிலங்களுடைய ஆதரவு இல்லாமலேயே அந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் ஆதரவை பெறக்கூடியவர்கள் ஆட்சி அமைத்திட முடியும். அது வந்து இந்தியா கூட்டாட்சி என்பதற்கெல்லாம் விரோதமானது. ஆகவே தான் இதை எதிர்க்கிறோம்.
இப்போ இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் போட்டிடுறாங்க. கடந்த முறை 6ல் போட்டிட்டு 2 வெற்றிட்டுருக்குங்க. இந்த வாட்டி 5மே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் திருவொற்றியூர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கூட்டணி கட்சிகளே ஒன்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி தான் கிடச்சிருக்கு. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? நீங்கள் போன இடங்களில் என்ன மக்கள் சொல்கிறாங்க? இல்லை, ஒரு பொதுவாகவே திமுக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவான அலைன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். அதுதான் ஆக்சுவலாக உண்மையான நிலைமை. திமுக வந்து 2021ஆம் ஆண்டு பெற்ற தொகுதிகளின் இடங்களை விட கூடுதலான இடங்களை பெற்று அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விஜய் வந்து கூடுதலான வாக்குகளை பிரித்தால் கூட அது வந்து திமுக அணிக்கு தான், திமுக அணி கூடுதலான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. ஸோ இயல்பாகவே சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த 5 தொகுதிகளுமே எங்களுக்கு சாதகமான தொகுதிகள் தான். ஆகவே 5 தொகுதிகளிலும் 100% நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை சிட்டிங் தொகுதி என்ற மாதிரிலாம் 2 எம்எல்ஏக்களுடைய செயல்பாடும் எல்லோரும் போற்றத்தக்க வகையில் இருந்திருக்கு. ஓகே, அது ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், பொதுவான மக்களாக இருக்கட்டும், அந்த வகையில் தான் இருந்திருக்கு. அதனால் அந்த 2 தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பத்மநாபை பொறுத்த வரைக்கும் இயல்பாக கம்யூனிஸ்ட் வலுவாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக சேருகிற போது அதை விட ஒரு பெரிய அணி என்பது அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பத்மநாபபுரம். பழனி ஏற்கனவே திமுக கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதியை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதே மாதிரி திருவொற்றியூரும் 37,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் கேபி சங்கர் கடந்த முறை வெற்றி பெற்றிருக்காரு. அதனால் ஒரு வலுவான தொகுதியைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கியிருக்கிறது. ஆகவே 5 தொகுதிகளிலும் கட்டாயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. ரைட் தோழா, ஓகே.